தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை காலம் குறித்தும் இதனால் பயன்பெறப்போகும் பகுதிகள் பற்றியும் பல்வேறு தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தேவிகா. கோடை வெப்பத்துல எல்லாரும் தவிச்சிட்டு வந்த நிலையில பருவமழை தொடங்கியதன் அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதாவது கேரளாவில தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சுன்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. முதல்ல இந்த தென்மேற்கு பருவமழை உருவாவதன் அறிவியல் பின்னணி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கோடை காலத்துல அதிக அளவு வெப்பம் ஏற்படுது. அப்படி ஏற்படக்கூடிய வெப்பத்தினால பூமி சூடாகுது. அதாவது நிலப்பகுதி அதிக அளவுல சூடாகி காற்றழுத்தம் ஏற்படுது. இந்த காற்றழுத்தத்தை ஈடு செய்வதற்காக தீபகற்பத்தின் தெற்கு பகுதியிலிருந்து காற்று வீச தொடங்குது. அப்படி வீசக்கூடிய காற்றானது இமயமலையால தடுக்கப்படுது. அப்படி இமயமலையால காற்று தடுக்கப்படும் போது அங்க மேக கூட்டங்கள் உருவாகுது. இப்படி உருவாகக்கூடிய மேக கூட்டங்களால இந்தியாவின் கணிசமான பகுதிகள், இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவு காணப்படும். அதுவும் குறிப்பா சொல்ல போனா தென்மேற்கு பருவமழைக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க இன்னொரு காரணம் என்னன்னா, இந்தியாவின் 70% பகுதிகளுக்கு தேவையான மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை மூலமா தான் கிடைக்குது. அடுத்ததா தமிழகம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு பார்த்தோம்னா, தமிழகத்துக்கு தேவையான 32% மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை மூலமா தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம தமிழகத்தின் முக்கிய அணைகளான முல்லை, பெரியாறு மற்றும் மேட்டூர் அணைகளுக்கு இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்துல அதிக அளவிலான நீர்வரத்து இருக்கும். அது மட்டும் இல்லாம தமிழகத்தின் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல அதிக அளவு மழைப்பொழிவு இருக்கும். அது போக தென் மாவட்டங்கள்லயும் இந்த தென்மேற்கு பருவமழை காலத்துல கணிசமான மழைப்பொழிவு காணப்படும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, சராசரி அளவை விட அதிக அளவு மழைப்பொழிவு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 106% அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்கு.